ஹலோ பார்ட்னர்ஸ், இன்னைக்கு பன்னியம் சிமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பென்னி ஸ்டாக்கு மல்டி பேக்கரா சேஞ்ச் ஆகிருக்கிற ஹிஸ்டரியை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக இது வந்து 11.32ல இருந்திருக்கு லாஸ்ட் இயர் தான், அதாவது அக்டோபர் 2023 தான் 11.32ல இருந்திருக்கு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 263 rupees டச் பண்ணியிருக்கு. இந்த பன்னியம் சிமெண்ட்ஸ் அண்ட் மினரல் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இப்படிங்கிற கம்பெனி 1955ல தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசில் இருக்கிற ராயல் சீமா அப்படிங்கிற ரீஜியன், அதாவது அந்த பகுதியில இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதோட டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா குர்னூல். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சு இப்போ இந்தியாவிலே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் சிமெண்ட் யூனிட்டா இருக்கு சவுத் இந்தியாவுக்கு. நெக்ஸ்ட் 2005ல இருந்து 2006க்குள்ள நந்தி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து ஓவர்டேக் பண்றாங்க. இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பைப்ஸ், மேக்சிமம் லெவல் ஆஃப் பைப் தயாரிக்கிற கம்பெனி அப்படின்னு சொன்னோம். இன்னும் நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா SPY ரெட்டி. இவர் வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அது மட்டும் இல்லாம நந்தியால், அந்த ஆந்திர பிரதேஷ்ல இருக்கிற டிஸ்ட்ரிக்டோட MP. இவங்க டேக் கேர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பன்னியம் சிமெண்ட்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இவங்க நிறைய ப்ராஜெக்ட பண்றாங்க. ஸ்ரீசைலம் ப்ராஜெக்ட், நாகார்ஜுனா சாகர் டேமுக்கு உண்டான ப்ராஜெக்ட், இந்த மாதிரி நிறைய இடத்துல இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கு உண்டான ஒர்க்கை பண்ணி தராங்க இவங்களோட பிசினஸ் மூலியமா. ஆக்சுவலா நாகார்ஜுனா சாகர் டேம் வந்து ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் அப்டேட்டா 1970sல ரயில்வே மினிஸ்ட்ரி வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க சிமெண்ட் கம்பெனி கிட்ட. என்னன்னா குவாலிட்டியான சிமெண்ட் வேணும் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு. இந்த மேனுஃபேக்சர்னா கான்கிரீட் ஸ்லீப்பர்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்போ வந்து இந்த பன்னியம் சிமெண்ட்ஸும் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பிளேயர் இந்த டைம்ல இந்த கவர்மெண்ட்டுக்கு கான்கிரீட் ஸ்லீப்பர்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு உண்டான ப்ராடக்டா கொடுத்தது. இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்டு ப்ராடக்ட்ஸ், அப்புறம் வந்து கவர்மெண்ட் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பன்னியம் சிமெண்ட்ஸோட 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 11 ரூபா 32 பைசாவில் இருக்கு. அதுவே 52 வீக் ஹையா 263 ரூபால இருக்கு. நம்ம ஜஸ்ட் 6 மந்த்ஸ்க்கு கால்குலேட் பண்ணோமே 100% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதாவது ஜனவரி 23 அப்ப 112 ரூபா இருந்த ஷேர் இப்போ 228 ரூபால இருக்கு. இதுவே லாஸ்ட் 1 இயருக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அக்டோபர் 4, 2023 அன்னைக்கு 11 ரூபா 88 பைசா இருந்த ஸ்டாக்கு இப்போ 228ல இருக்கு. கிட்டத்தட்ட 1822% வந்து ரிட்டர்ன் கொடுத்து பென்னி ஸ்டாக்கா இருந்தது இப்போ மல்டி பேக்கரா சேஞ்ச் ஆயிருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் அக்டோபர் நாம 12 ரூபா போட்டு ஒரு 1000 ஷேர்ஸை வாங்கி வச்சிருந்தோம்னா அதோட வேல்யூ 12,000, அதாவது அக்டோபர் 2023 அப்ப. அதுவே இப்போ எவ்வளவு ஆயிருக்கும் அப்படின்னா 2,28,350 ரூபாயா சேஞ்ச் ஆயிருக்கும். மார்க்கெட்ல இருக்கிற எல்லா பெனி ஸ்டாக்குமே இந்த மாதிரி அதிகமாகும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. குறிப்பிட்ட ஸ்டாக்ஸ் மட்டும் தான் இந்த மாதிரி அதிகமாகும். அதை நம்ம கரெக்டா அனலைஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த அளவுக்கு இந்த பன்னியம் சிமெண்ட்ஸ் ரிட்டர்ன் கொடுத்திருந்தாலும் இவங்களோட பினான்சியல் டீடைல்ஸ், அதாவது பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல பார்த்தோம்னா இவங்களோட ஏர்னிங் பர் ஷேர் -68ல இருக்கு. அதே மாதிரி எபிட்டா வேல்யூவும் மைனஸ்ல இருக்கு. ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் இதுவும் மைனஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்லாம நெட் ப்ராஃபிட்டும் -55 crore இருக்கு. இந்த மாதிரி மேக்சிமம் நம்பர் ஆஃப் வேல்யூஸ் வந்து மைனஸ்ல தான் இருக்கு. என்னதான் 1 இயர்ல இந்த ஸ்டாக்கு இவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணி இவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்திருந்தாலும் இவங்களோட க்ரோத், இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் மூலியமா, இவங்களோட பிசினஸ் மூலியமா இவங்க எடுக்கிற க்ரோத்தும் -80ல தான் இருக்கு. வேல்யூஸ் எல்லாமே நெகட்டிவ்ல தான் இருக்கு. இப்படி நெகட்டிவ்ல இருந்தாலும் நமக்கு ரிட்டர்ன் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம எதை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னா வேல்யூ இன்வெஸ்டிங் பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்றோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு பென்னி ஸ்டாக்ஸ்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? நீ சொன்ன நான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.